விலங்குகள் கிரிக்கெட் சங்கம் ஒரு அதிரடி போட்டி. ஒரு மழைக்காலத்தின் போது பசுமையான காட்டில் விலங்குகள் கிரிக்கெட் சங்கம் நடத்திய ஆண்டுதோறும் நிகழும் கிரிக்கெட் போட்டி மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெறவிருந்தது. அணி தேர்வு இடுப்புள்ளிக்காட்டின் இரண்டு பிரபல அணிகள். ஒன்று, சிங்கத்தின் செருப்புகள் அணித்தலைவர் சிங்கம் ராஜா. 2, யானையின் துருத்திகள் அணித்தலைவர் யானை பெரியன். இவ்விரு அணிகளும் வெற்றி பெற உறுதியுடன் இருந்தன. சிங்கத்தின் அணியில் குரங்கு, மான், நரி, கழுகு மற்றும் நண்டு இருந்தனர். யானையின் அணியில் கரடி, முயல், அரிவாள் மீன், பாம்பு மற்றும் ஆமை இடம் பெற்றனர். முதல் இன்னிங்ஸ் டாஸ் வென்ற யானை பெரியன் முதலில் பேட்டிங் செய்ய தேர்வு செய்தான். திறமையான ஓப்பனர்கள் முயலும் கரடியும் களமிறங்கினர். முயல் அவ்வளவு வேகமாக ஓடி ரன்களை குவித்து விட்டான். ஆனால் சிங்கத்தின் அணியில் இருந்த கழுகு தன்னுடைய கூரிய பார்வையால் முயலை ஒரு அதிசயமான கேட்ச் பிடித்து அவுட் செய்தது. யானையின் அணியின் நடுக்கட்டில் ஆட்டம் சிறப்பாகச் சென்றாலும் நரியின் சூழ்ச்சி மற்றும் நண்டின் சுழற்றும் பந்துவீச்சால் அவர்கள் விரைவில் விக்கெட்டுகளை இழந்தனர். முடிவில் யானையின் அணி 150 ரன்கள் எடுத்தது. இரண்டாம் இன்னிங்ஸ். இப்போது சிங்கத்தின் அணி பேட்டிங் செய்யத் தொடங்கியது. குரங்கு மற்றும் மான் முதலில் வந்தனர். குரங்கு தனது கையில் பேட்டை சுற்றி விளையாட, பாம்பு ஒரு ஆச்சரியமான யார்க்கர் போட்டு அவனை பவுல்டாக ஆட்டமிழக்கச் செய்தது. மானும் சிறப்பாக ஆடிய போதிலும் அரிவாள் மீன் ஒரு பிரமாதமான ஸ்விங் பந்து வீசி அவனை கவிழ்த்தது. இந்நேரத்தில் சிங்கம் ராஜா களத்தில் இறங்கியது. அவன் பந்தை ஆற்றலுடன் அடிக்கத் தொடங்கியது. யானையின் அணிக்கு ஆச்சரியமடையும்படி சிங்கம் அடித்த சில சிக்சர்கள் பறந்து மரங்களை கடந்து சென்றன. கடைசி ஓவரில் 10 ரன்கள் தேவைப்பட்டது. ஆட்டம் மிகவும் பரபரப்பாக அமைந்தது. யானையின் அணியின் கடைசி பந்தில் 6 ரன்கள் அடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிங்கம் கடைசி பந்தை தன்னுடைய முழு பலத்துடன் அடித்தது. அது நேராக சீமையில் இருக்கும் கழுகின் கைகளில் சென்றது. அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஆனால் கழுகு பிடித்தபின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்துவிட்டது. பந்து தரையில் விழுந்ததும் அது சிக்ஸ் ஆனது. வெற்றி. சிங்கத்தின் அணி வெற்றி பெற்றது. யானையும் மற்ற விலங்குகளும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அடுத்த வருடம் சிறப்பாக விளையாட உறுதியளித்தனர். கிரிக்கெட் போட்டியின் இறுதியில் அனைத்து விலங்குகளும் ஒன்றாக கூடி உற்சாகமாக கொண்டாடினர். இவ்வாறு காட்டின் கிரிக்கெட் போட்டி மிகுந்த பரபரப்புடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைவுற்றது.